அந்த ஃபேக்ட்ரியில் அந்த அமோனியா பாதிப்பு மிக வீரியமாக இருந்திருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, உடனே வேல்ஸ் காலேஜ்லேயும் வெங்கடேஸ்வரா காலேஜ்லேயும் இம்மிடியட்டாக ரொம்ப நல்ல கேர் எடுத்து இங்கே அனுப்புனதுனால தான் இவ்வளோ நேரம் அந்த பசங்களை சர்வை பண்ண முடியுது. அந்த அளவு கேர் கொடுத்துருக்காங்க. நாங்களே ஃபோன் பண்ணி அந்த ரெண்டுக்கும் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் தேங்க் பண்ணோம். என்ன இல்லைன்னா இன்னும் ரொம்ப எமர்ஜென்சி ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளை தமிழ்நாட்டை நம்பி வந்த உயிர்கள் நிச்சயமாக நம்ம அனைவருடைய ப்ரேயர்ஸ்னால தான் அவங்க பொழைக்க முடியுன்ற ஒரு நிலையில் இருக்காங்க. ஏன்னா கம்ப்ளீட்டாக இந்த உதடு மூக்கு காது எல்லாம் ப்ளீட் ஆகிட்டுருக்கு. போய் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்கெல்லாம் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்றது தெரியுது. பிழைப்பை தேடி தான் இங்கே வந்திருக்காங்க. ஸோ ரீகன்சிடர் பண்ணி முதலமைச்சர் அவர்கள் அவங்க குடும்பத்திற்கு குறைந்தது 5 லட்சம் ரூபாயாவது தரணும்னு சொல்லி நான் வந்து கேட்டுக்கிறேன். அவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இப்போ போயிட்டுருக்கு. இந்த ட்ரீட்மெண்ட் உயர்ந்த சிகிச்சை அளிக்கணும். எல்லாம் யங் கேர்ள்ஸ், மொத்த பேரும் யங் கேர்ள்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்க நிச்சயம் சர்வை ஆகி இதில் பொழைக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்திச்சுக்கிறேன். லோக்கலில் 7 பேர் டெத் ஆகிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சட்ட நேரத்துக்கு முன்னே அமைச்சர் ஆய்வு பண்ணார். 2 பேர் தான் அதிகாரப்பூர்வமாக இறந்துருக்காங்க. இல்லை 7 பேர் தவறு வெளிப்படையாக அறிவிக்காதுக்கான காரணம் இல்லை, அது வந்து 7 பேர் இறந்ததாக தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம எதுவுமே அவசரப்பட்டு பேச வேணாம். ஏன்னா வேல்ஸில் தான் எல்லாமே மார்ச்சுரியில் வைக்கப்பட்டதாக எனக்கும் தகவல் வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்து அரசியலாக்கக்கூடாது. இந்த நேரத்தில் வந்து எல்லாருமே மனிதாபிமானத்தோடு இதை பார்க்கணும். இது வந்து அரசியலாக்கக்கூடாது. இப்போ நான் உள்ளே போகிற எல்லா டாக்டர்ஸும் சின்சியராக மனிதாபிமானத்தோடு தான் எல்லா டாக்டர்ஸ் நர்ஸு அங்கே வேலை பார்க்குற எல்லாரும் செய்கிறாங்க. ஸோ எல்லாம் பெண் குழந்தைங்க. ஸோ அது வந்து நம்ம அரசியலாக்க வேணாம். அந்த அவங்க சொல்கிற மாதிரி அது 2 பேரோடையே போட்டுமே, 7 பேர் வேணாமே அப்படின்னு நம்ம நினைப்போம் பாசிட்டிவாக. ஆனால் எல்லாரும் பொழைக்கணும்னு நான் நிச்சயமாக வேண்டிக்கிறேன். ரொம்ப இல்லை ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குங்க. அறிகுறிகள் பார்த்தா ரொம்ப ரொம்ப அவங்க கிரிட்டிக்கலாக இருக்காங்க. இதுதான் உண்மை நிலை. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹெச்ஓடி கூட சொல்கிறாங்க, எல்லாருமே யங் ஏஜ் இப்போ தான் 20 வயசுலேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு 48 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் எதுவுமே சொல்ல முடியும்ட்டாங்க எல்லா டாக்டர்ஸும். ஆனால் மேபி யங் ஏஜாக இருக்கிறதுனால பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது நம்ம கையில் இல்லை. ஆனால் ரொம்ப பாதிச்சிருக்காங்க. இப்போ வெளியே நம்ம என்ன பார்க்குறோம், மூக்கு காது வாய் எல்லாம் ப்ளீட் ஆகிட்டே இருக்குது. அதுதான் லங்ஸ்லேயும் இருக்குன்னு சொல்கிறாங்க, இன்னர்லேயும். ஸோ உண்மையிலேயே அவங்க வந்து பொழைக்கணும் அப்படின்னு நம்ம எல்லோரும் ப்ரே பண்ணிக்குவோம். அதே மாதிரி முதலமைச்சர் அவர்களும் உடனடியாக வந்து அமைச்சர்கள் அனுப்பியிருக்காரு, ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. அது நிச்சயம் ஒரு 5 lakhs அவங்களுக்கு கொடுத்து உயர்ந்த சிகிச்சை கொடுத்து, அவங்களுக்கு ஆதார் கார்டு கூட இல்லைங்க, அந்த பேஷண்ட்ஸுக்கு ஆதார் கார்டு கூட இல்லை. ஸோ அவங்க எல்லாம் எந்தெந்த ஃபேமிலி அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்களையெல்லாம் உரிய சிகிச்சை கொடுத்து நல்லபடியாக ஆக்கி அவங்க ஊர்களுக்கு பத்திரமாக திருப்பி அனுப்பணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நானும் ஒரு பெண் தான். எல்லாம் பெண் குழந்தைங்களை அங்கே பார்க்குறப்ப உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எல்லாமே பொம்பளை பசங்க, அங்கே ஒரு ஆண் கூட இல்லை, எல்லாம் பெண்கள். அதனால தான் இப்போ ஹெச்ஓடியிலேருந்து டாக்டர்ஸ்லேருந்து எல்லாமே பெண்கள் மொத்த பேர் சுற்றி நிற்கிறாங்க. ஸோ நிச்சயம் அவங்க எல்லாம் நல்லபடியாக ஆகணும்னு நான் ப்ரே பண்ணேன். அமோனியா வாயு கசிவு அடிக்கடி நடக்குது. லாஸ்ட் இயர் 800 நடந்துச்சு, தூத்துக்குடியிலும் அவ்வப்போது நடக்குது. இல்லைம்மா, மருத்துவமனைகளில் பாதிக்கப்பட்டால் சிகிச்சை அளிக்கிறதுக்கு உடனடியாக ஒரு ஃபெசிலிட்டி ஏற்படுத்தணும். இந்த விபத்து இது மாதிரியான விபத்துகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறேன்? அதான் இப்போ நான் அறிக்கை கொடுத்துட்டு தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இது வந்து எமர்ஜென்சி. அதான் ஹெச்ஓடி சொல்கிறாங்க, அந்த எமர்ஜென்சிலையும் அவங்களுக்கு கரெக்டாக அவங்க வந்து ட்ரீட் பண்ணி தான் இங்கே அனுப்பியிருக்காங்க. இல்லைன்னா இன்னும் உயிர்கள் அதிகமாக வந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும். அந்த எமர்ஜென்சிலையும் கரெக்டாக அவங்களுக்கு வேல்ஸ்லேயும் சரி வெங்கடேஸ்வரையும் நல்லா அவங்க ட்ரீட் பண்ணி தான் இங்கே அனுப்பியிருக்கிறாங்கன்னு ஹெச்ஓடி மேடம் சொல்கிறாங்க. அப்போது நிச்சயமாக அரசு தனியார் ஆஸ்பத்திரிகளும் சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் சரி இந்த மாதிரி எமர்ஜென்சி வரும்போது அதிகமாக வென்டிலேட்டர்ஸும் அதிகமாக வந்து உடனே உயிரை காப்பாற்றக்கூடிய ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ்லேருந்து எல்லாமே தயாராக வச்சுக்கணும். அமோனியா கசிவு ரொம்ப 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 அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துது. அந்த ஆலை அதிபர்கள் அந்த யாராக இருந்தாலும் நிச்சயம் தண்டனைக்குரியவர்களாகணும். இனிமேல் இது போன்ற நிகழ்வு எங்கும் நடக்கக்கூடாது. அந்த வகையில் நிச்சயமாக பாதுகாப்பை அரசு உறுதிப்படுத்தணும். எல்லா ஆலைகளிலுமே சென்று இது வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு நிகழ்ச்சி நடக்கிறப்ப மட்டும் எல்லாரும் அதை பற்றி பேசுகிறோம், ஒரு 2 நாள் ஆனோன்னு மறந்துடும். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு சிஸ்டமேட்டிக்காக
எல்லா இடத்துலையுமே ஒரு தொழிற்சாலையில் தான் எப்படி இருக்கணும், அதே போல் ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் எப்படி இருக்கணுன்றத ஒரு சிஸ்டமேட்டிக்காக செய்யணும் அப்படின்றத நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றிங்க நன்றி.